நேற்று செவ்வாய்க்கிழமை ஈவினிங் பூஜை செய்யலாமேன்னு சுவாமி படங்களுக்கு பூ வச்சுட்டு இருந்தேன். செவ்வரளி பூ வாங்கிட்டு வந்து கட்டி எடுத்து வச்சிருந்தேன். நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடும்பத்தோட வந்திருக்காரு. என் அப்பன் முருகர் வள்ளி தெய்வானோட வந்திருக்காரு. அவருக்காக தான் இந்த செவ்வரளி பூ வாங்கிட்டு வந்து என் கையால கட்டி மாலையா போட்டு இருக்கேன். கடவுள் நம்ம கேட்ட விஷயத்த கேட்டது போலயே குடுக்கலையேன்னு அவர் மேல நமக்கு ஒரு சின்ன கோபம் வரும். ஆனா நமக்கு சரியானதா பார்த்து தான் கொடுத்துருக்காருன்னு தெரிய வரும்போது உங்க மேல நான் வச்ச பக்திக்கு நீங்க என் மேல காட்டுற அன்பும் கருணை எவ்வளோ பெருசுன்னு நினைக்கும் போது கண்ணுல கண்ணீர் தாங்க வரும். நம்ம கேட்டதை கொடுக்கலையேன்னு நினைக்காம இதுதான் கொடுத்துருக்காருனா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நம்பணும். எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த கடவுளை வழிபட்டாலும் சரி, கடமைக்காக வணங்காம கடவுளே நீயே கதின்னு வணங்கணும். கடவுளை நம்பி அவரை நோக்கி ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம்னா நமக்கு நடக்கிற பாரத்தை கூட கொடுக்காம நம்மளை நோக்கி அவர் 10 அடி எடுத்து வைப்பாரு. நிலைவாசல்லையும் பூஜை அறையிலையும் விளக்கேற்றி வச்சுட்டு சாம்பிராணி காட்டிட்டு பால் காய்ச்சி நெய்வேத்தியமா வச்சுட்டு தூப தீப ஆராதனையோட நம்ம வீட்டு பூஜை முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.